ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ நம்ம பெங்களூரில் பாபு சஃபாலயா நம்பர் 40 செகண்ட் கிராஸில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இங்கேயே வந்து கூட நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணுன்னா வாங்கிக்கலாம், இதெல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்ததில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா எவ்வளோதான் என் மசாலா பற்றி நானே சொல்லும் போது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குமோ இல்லையோ தெரியல. எனக்கே வந்து இது ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணுற விதமாக இவங்க சொன்னது இருந்தது. ஸோ சொல்லுங்கம்மா. வணக்கம். உங்ககிட்ட பொடி வாங்கி சாப்பிட்டு கால் வலி நல்லாச்சு. என்ன பொடி? 6 months ஆயிடுச்சுங்கோ. பிரண்டை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை 3 வாங்கி சாப்பிட்டு 1 month கால் வலி கம்மியா இருக்குதுங்க. பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். மறுபடியும் வாங்க வந்திருக்கிறோங்க நாங்கள். அதே தான். என்னெல்லாம் இன்னைக்கு வாங்கினீங்க? பிரண்டை, கருவேப்பிலை, முருங்கை பொடி. சரி, இது நீங்கள் நினச்சி பாருங்கள், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்களை நான் வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்லணும், வாங்க காசு கொடுக்குற சொல்லுங்க, இதெல்லாம் இல்லைங்க. இது நாங்களே இஷ்டப்பட்டு சொல்றது தாங்க. கரெக்ட். ஒரு சிலர் வீடியோவில் வந்து இப்படி சொல்லணும்னா கூட இல்லைங்க, பின்னாடி இப்படி சொன்னாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃபீட்பேக் கொடுத்தவங்க. பட் இது எதுக்காகன்னா, உங்களை மாதிரி யாராவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குங்கிறதான். எனக்கு பிரண்டை கிடைக்கிறது நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் வந்து நான் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி, அதாவது ஒரு தோட்டத்தில் வச்சு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மருந்தடிக்கிற இடத்துல அந்த மாதிரி இல்லாமல் மலை பிரதேசத்தில் விளையிறத வாங்குறேன். ஸோ அது மாதிரி நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்குவேன். இவ்வளோ செஞ்சு எனக்கு இந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை இது 3ம் வந்து நான் உருவாக்கினது ஒன்று. இப்படி சாப்பிட்டா, ஏன்னா அது நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன், இப்படி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னோடய லைஃப்பில் நான் அதை எடுத்துக்கும் போதும் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சில விஷயங்கள் பெண்கள் வந்து பர்சனலாக எல்லாமே வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு ஒரு எப்படி இலைமரவு காய்மரவுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வேணுங்கிறவங்க வெப்சைட் இல்லை நம்ம வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேங்கும் போது ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம போகும்போது அப்பா போனால் அப்போ இவங்ககிட்ட போனால் நல்லாயிடுன்னு நினைப்பேன். ஆனால் ஒரு மசாலா வாங்கி சாப்பிட்டு எனக்கு தீராத வலி தீர்ந்துடுச்சின்னு சொல்லும் போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் நிஜமாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி என்னுடைய உழைப்பு அவ்வளோ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு கால்குலேஷன் போட்டு இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை, எனக்கு அங்கே உள்ள ஒன்று இருக்குது. இதெல்லாம் போட்டால் இப்படி இருக்கும். அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ நான் வந்து எப்பயுமே எல்லா ஒரு ரெசிபிலையும் நான் வந்து அதை யோசித்து தான் பண்ணுவேன். ஸோ நம்ம இவ்வளோ குக்கிங் நாலேஜ் வச்சுக்கிட்டு சும்மா ஒரு மசாலா பண்ணுமா, மிளகா போடலாம், மல்லி போடலாம், மிளகு போடலாம்,